உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். எழுத்தாளர், பாடலாசிரியர், கவிஞர், முனைவர் திரு நா. முத்துக்குமார் அவர்களுடைய வேடிக்கை பார்ப்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி இந்த புத்தகத்துல உள்ள கட்டுரைகளை வீடியோவா மேக் பண்ணி இந்த பக்கத்துல பதிவிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய கடைசி பக்கத்திலையும் டைட்டில் கார்டுலயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கறேன். மறக்காம அந்த வீடியோஸையும் போய் பாருங்க. இந்த வீடியோல நா. முத்துக்குமார் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை நம்ம கிட்ட அடுத்த கட்டுரையின் மூலமாக பகிர்ந்திருக்காரு. இந்த கட்டுரைக்கு நா. முத்துக்குமார் அவர்கள் குறுக்கு வெட்டு தோற்றம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காரு. இந்த தலைப்பிற்கான விளக்கத்தை இந்த வீடியோனுடைய லாஸ்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம கதைக்குள்ள போயிடலாம். எஸ், காலையில எழுந்த உடனே நா. முத்துக்குமார் அவர்கள் மூஞ்சை கழுவிட்டு கண்ணாடியை பாக்குறாரு. நா. முத்துக்குமாருக்கு ஒரே ஆச்சரியம். என்ன அப்படின்னா, ஒரு 7-8 வயசுல அவரு எப்படி இருந்தாரோ அதே தோற்றத்துல கண்ணாடியில காட்சி அளிக்கிறாரு. அந்த முகத்துல மீசனா இல்ல, அந்த 7-8 வயசுல ஃபேஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. அந்த மூக்கு வந்து ஜப்பான் மூக்கு மாதிரி லைட்டா உள்ள அமுங்கி இருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஜப்பான்னு கூப்பிடுவாங்க. ஜப்பான் மூக்கு அப்படின்னு நா. முத்துக்குமார் அவர்களை கூப்பிட்டதுண்டு. அப்படி இருக்கும்போது ஒரு தீபாவளிக்கு நா. முத்துக்குமார் அவர்களுக்கு அவங்களுடைய மாமா எடுத்து கொடுத்த ஆரஞ்சு கலர் பூ போட்ட சட்டையும் காக்கி டவுசரும் வந்து போட்டு அந்த கண்ணாடியில நா. முத்துக்குமார் அவர்கள் தன்ன ஒரு 7-8 வயசு பையனா பாத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அந்த பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து பக்கத்து அறையில படுத்திருக்க கூடிய ஆதவனையும் மனைவி ஜீவலட்சுமி 2 பேரும் படுத்திருக்காங்க. உடனே ஒய்ஃப் டக்குன்னு எழுப்பி சொல்றாங்க. அப்ப அந்த சின்ன பையனா நா. முத்துக்குமார மனைவி ஜீவலட்சுமி பார்த்த உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து ஆதவனோட ஃப்ரெண்டாப்பா, நீ எந்த பிளாட்ல இருந்து வர்ற அப்படின்னு அவங்க அம்மா நா. முத்துக்குமார் அவர்களுடைய மனைவி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நா. முத்துக்குமாருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்படி கேட்கும் போது உடனே சொல்றாரு, நான் ஆதவ ஃப்ரெண்ட் இல்லடி, நான் தான் முத்துக்குமார உன் புருஷன் அப்படின்னு சொல்றாரு. மனைவியும் திட்டுக்கட்டி எந்திரிச்சு பார்த்து என்னங்க கூத்துது அப்படின்னு சொல்லி பயத்தோட கேட்க, ஹாலுக்கு வா சொல்றேன் அப்படின்னு கூட்டி போறாரு. ஹாலுக்கு வந்து சொன்ன உடனே எப்படிங்க சின்ன பையனா மாறினீங்க அப்படின்னு ஆச்சரியத்தோட கேக்குறாங்க. அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு நா. முத்துக்குமார் அவர்களும் சொல்றாங்க. ஐயோ, இப்ப நான் 2 பிள்ளைங்களை வளர்க்கணுமே, ஏற்கனவே ஒன்ன வச்சுக்கிட்டு பண்ற சேட்டையே பத்த மாட்டேங்குது, இதுல இன்னொன்னு வேறையா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி ஜீவலட்சுமி அலட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தம் கேட்டு வெளிச்சு ஹாலுக்கு வந்து பார்த்த ஆதவனுக்கு ஒரு ஷாக்கு. டேய் நான் தான்டா அப்பாடா அப்படின்னு நா. முத்துக்குமார் அவர்கள் சொல்றாங்க. அப்பாவா? யாருக்கிட்ட டூப்புடுற? எங்க அப்பா ஹைட்டா இருப்பாரு, தாடி வச்சிருப்பாரு, தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. இல்லடா அப்பா தான்டா, திடீர்னு சின்ன பையனா மாறிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்பவே இல்லை ஆதவன். எங்க அப்பா சின்ன வயசுல வந்து ஹார்லிக்ஸ் பேபி மாதிரி குண்டா இருப்பாரு, என்கிட்ட சொல்லியிருக்காரே அப்படின்னு சொல்ல, டே நான் அப்பா வந்து நீ நல்லா சாப்பிடணும் அப்படிங்கறதுக்காக நான் அன்னைக்கு போய் சொன்னேன்டா, உண்மையிலே நான் என்னோட 7-8 வயசுல சின்ன பையன் இருக்கும் இப்படிதான் கொட்டை குச்சி மாதிரி இருந்தேன் அப்படின்னு நா. முத்துக்குமார் ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்த உடனே, நீ நம்ப மாட்டல, இரு என்னோட பழைய போட்டோவை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு போட்டோ எடுத்துருந்து காமிச்சக்கு அப்புறம் தான், ஆமாப்பா இப்படிதான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவனும் நம்பிட்டாரு. உடனே அடுத்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து எந்த ஒரு கஷ்டமான இல்ல ஒரு கடினமான ஒரு சூழல் வந்தாலுமே வந்து ஒருத்தர்கிட்ட பகிர்ந்துக்க கூடிய ஒரு பக்குவம் எல்லார்ட்டும் இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் நா. முத்துக்குமார் அவர்களும் இது யோசிக்கிறார், யார்கிட்ட சொல்லலாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய யோசனை மண்டைக்குள்ள தோணுது. அப்ப திடீர்னு மகன் ஆதவன் வந்து, வாங்கப்பா நம்ம வந்து பார்க்ல போயிட்டு சறுக்கு மரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட கூட்டி போக, நா. முத்துக்குமார வந்து வடிவேலா மாத்தி வேன்ல ஏத்தி விட்டு ஆதவன் அழகு பார்த்த அந்த தருணம் எல்லாம் அப்ப நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய கேள்வி மண்டக்குள்ள, இனிமே யார குடும்பத்தை பார்த்துப்பா, நான் வந்து திரும்ப ஃப்ரம் 3rd standard to படிச்சு மேல வரணுமா, என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நா. முத்துக்குமாரும் குழம்பிக்கிட்டு இருக்காரு, மனைவி ஜீவலட்சுமி அவங்களும் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போதுதான் திடீர்னு ஜீவலட்சுமி வந்து,
ஞாபகப்படுத்துறாங்க. இன்னைக்கு சாயங்காலம் வந்து ஒரு ரிசப்ஷனுக்கு போகணும்னு சொன்னீங்களே, எப்படி போக போறீங்க, எப்படியா போக போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே என்ன பண்றதுன்னே தெரியல. நான் சொன்னேன் இல்லையா, யாருக்காச்சும் லைக் ஒரு கஷ்டம் வந்துச்சு, இல்ல ஒரு கடினமான ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா இவங்க கிட்ட போன் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் இல்ல ஒரு சின்ன ஒப்பீனியன் கிட்ட போதும், நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எல்லாருக்குமே ஒரு நபர் இருப்பாங்க. அதே போலதான் நான் முத்துக்குமார் அவர்களுக்கும் ஒருத்தர் இருந்தாரு. அவர் யார் அப்படின்னா எழுத்தாளர், கலை விமர்சகர் சி மோகன் கிட்ட அவர் போன் பண்ணி கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து குட்டி பையன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றாரு. உடனே அவர் சொல்றாரு, சமீபத்துல வந்து காக்காடோவோட புக் ஏதாச்சும் படிச்சீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா சார், அவரோட புக் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு அவர் எழுதின உருமாற்றம் நாவலை படிச்சேன் அப்படின்னாரு. அதான் இங்க அதான் பிரச்சனை அப்படின்னு கலை விமர்சகர் சி மோகன் சொல்றாரு. லிட்ரேச்சரை படிக்கும் போது கவனமா இருக்கணும். அது கத்தி மேல நடக்கிற மாதிரி ஆழ் மனசுல எங்கேயோ போய் சில சமயங்கள்ல அந்த கத்தி கிழிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்படிதான் எம்பி வெங்கட்ராமோட காதுகள் நாவல படிச்சுட்டு நிறைய பேருக்கு அவங்க காதுக்குள்ளயும் பலவிதமான குரல்கள் கேட்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நான் முத்துக்குமார் அவர்களுக்கு தெளிவா புரியுது. அந்த நாவல் வந்து எப்படிப்பட்ட ஒரு நாவல் அப்படின்னா, ஒரு மனிதன் கரப்பான் பூச்சியாக மாறக்கூடிய ஒரு நாவல். அப்ப அதை படிச்சதுனாலதான் நான் பெரியனாக இருந்த நான் முத்துக்குமார் சின்ன பையனா மாறிட்டேன் அப்படின்றத நான் முத்துக்குமார் அவர்கள் உணர்றாரு. உடனே ஒண்ணு பண்ணலாம், நான் முத்துக்குமார் நீங்க இப்ப ஃப்ரீயா இருந்தீங்கன்னா என்னோட ஆபீஸ்க்கு வாங்க, நீங்க சின்ன பையனா இருந்தபோது எப்படி இருந்தீங்க அப்படின்றத நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. உடனே மகன் வந்து பள்ளிக்கு கிளம்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, கிளம்பிட்டாங்க. நான் முத்துக்குமார் அவர்களுக்கு டிவியில வந்து போக சேனல் போட்டு விட்டு நீங்க டிவி பாத்துட்டு இருங்க, நான் போய் உள்ள வேலை இருக்கு முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவலட்சுமி அவங்களும் உள்ள போயிட்டாங்க. நான் முத்துக்குமார் வந்து இது வரேன்னு சொல்லிட்டு போக கூட நேரம் இல்லாம வேமா திடுதிடுன்னு இறங்கி வெளியே போயிட்டாரு. வெளியே போயிட்டு ஒரு கவர்மெண்ட் பஸ்ல ஏறி தேனாம்பேட்டைக்கு ஒரு டிக்கெட் எடுக்கிறாரு. சிக்னலுக்கு பக்கத்துல நான் முத்துக்குமார் அவர்களுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு வந்து சண்முகம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆபீஸ் இருக்கு. அந்த இடத்துல சண்முகத்தை பார்த்த உடனே நான் முத்துக்குமாருக்கு தெரிஞ்சிருச்சு என்னுடைய நண்பன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இருந்தாலுமே வேமா நான் முத்துக்குமார் இறங்கி போய் சின்ன பையனா இருக்கார் இல்லையா, அப்ப இறங்கி போயிட்டு டேய் நான் தான் நான் முத்துக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த முத்துக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்க, டேய் நான் ஜப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சிச்சுவேஷன் நான் முத்துக்குமார் அவர்கள் எடுத்து சொல்றாரு. எடுத்து சொன்ன நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேன்னு பார்த்தவங்கல நீ ஒருத்தனடா, அதான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, நீ சின்ன வயசுல எப்படி இருந்தேன்னு எனக்கு எப்போ எனக்கு ஞாபகமே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, சரிவா கேன்டீன் போய் பேசலாம் அப்படின்னு சொன்னோடனே சண்முகம் சொல்றாரு, இருந்தாலும் 2 அடி நீ தள்ளியே நடந்து வா, சின்ன பையன் கூட தான் சகவாசம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்ல, திரும்ப உடனே பஸ்ல ஏறி வீட்டுக்கு வரும்போது செல்போன் அடிக்குது. அப்ப எடுத்து பேசுறாரு. எடுத்து யாரு அந்த பக்கம் பேசுறாரு அப்படின்னா இயக்குனர் எழுத்தாளர் லிங்குசாமி அவர்கள் பேசுறாரு. அவர் சொல்றாரு, முத்துக்குமார் நாளைக்கு நைட்டு கம்போசிங்க்கு சிங்கப்பூர் போறோம், டிக்கெட் போட்டாச்சு அப்படின்னு சொல்ல, சார் அது ஒரு சிக்கல், நான் நேர்ல வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமாரும் லிங்குசாமி அவர்களுடைய ஆபீஸ்க்கு போறாரு. லிங்குசாமி அவர்களுடைய ஆபீஸ் நிறைய இளைஞர்கள் வந்து வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாரையும் விளக்கி விட்டு நான் முத்துக்குமார் அவர்கள் உள்ள போறாரு. உள்ள போன உடனே வந்து அங்க இருக்கக்கூடிய முன்னாடி அந்த அட்டெண்டன்ஸ் அங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க லைக் சைல்டு ஆர்டிஸ்ட்லாம் இப்ப நாங்க எதுவுமே ஆடிஷன் வைக்கல, உங்க போட்டோஸ் கொடுத்துட்டு போங்க, நாங்க ஃபியூச்சர்ல கான்டாக்ட் பண்றோம் சொல்லிட்டு நான் முத்துக்குமார் அவங்கள சொல்றாங்க. அவர்கிட்டையும் நான் முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய நிலைமையை புரிய வச்சு உள்ள போய் லிங்குசாமி அவர்கிட்ட தன்னுடைய சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றாரு. பண்ண உடனே அப்படியே ஒரே ஷாக்கு லிங்குசாமி அவர்களுக்கு. அவரு சொல்றாரு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல நான் முத்துக்குமார், நாளைக்கு இதே உருவத்தோட நீங்க வந்து நின்னீங்க அப்படின்னா அந்த இமிகிரேஷன்ல நம்ப மாட்டாங்களே, லைக் அந்த பாஸ்போர்ட் செக் பண்ணி அனுப்புவாங்க இல்லையா, அவங்க நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் டைம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமார் தைரியமா சொல்றாரு, என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வராரு. அப்ப மகன் வந்து அவருடைய வயது நண்பர்கள் எல்லாத்தையும் வந்து பிளாட்ல இருந்து அழைச்சிட்டு வந்து, எங்க அப்பாடா எப்படி சின்ன பையனா மாறி இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அந்த பிளாட்ல உள்ள எல்லாரையும் கூட்டு வந்து அவங்க அப்பாவை காமிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா டிக்கெட் கொடுத்து விற்காது மட்டும் தான் குறை அப்படின்றத அவரே இந்த இடத்துல குறிப்பிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம
இப்படியே தொடர்ந்தா நான் முத்துக்குமார் அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் நான் முத்துக்குமார் அவர்களுக்கு வந்துச்சு. வங்கி கணக்குல இருந்து கார் லோன் எடுத்தது வரைக்கும் நான் முத்துக்குமார் அவர்களுக்கு வந்து அந்த ஒரு அடையாளம் இல்லையா, அந்த ஒரு அடையாளமே இல்லாம போயிருச்சு அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாலும் மகனும் மனைவியும் உறங்கினக்கு அப்புறம் நான் முத்துக்குமார் அவர்களுக்கு நிறைய சிந்தனைகள். தன்னுடைய பாலிய காலத்துல அவர் எப்படிலாம் இருந்தாரு, எந்த ஒரு டென்ஷனும் இல்ல, அப்பாவுக்கு எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்றத பத்தி எந்த ஒரு கவலையும் கிடையாது, நெருக்கடிகளுக்கும் ஒரு ஒரு மிஷின் மாதிரியான லைஃப்லாம் அன்னைக்கு இருந்தது இல்ல. அதுல இருந்து கொஞ்சம் ரிலீவான மாதிரி அந்த வயசுல எப்படி இருந்தாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நான் முத்துக்குமார் அவர்கள் வந்து கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. பென்சிலுக்காக சண்டை போட்டதா இருக்கட்டும் சரி, பிரபஞ்சத்திற்கு முன்னாடி ஒரு சின்ன அணுவில் இருக்கக்கூடிய கடைசி புள்ளியாக இருக்கட்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் முத்துக்குமார் அவர்கள் சிந்திச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போதுதான் சிறகு போல நான் முத்துக்குமார் பொத்தி பாதுகாத்த பால்ய காலம் அது அப்படின்றது தெரிஞ்சுச்சு. இன்னைக்கு சிலுவையை போல கணப்பது ஏன் அப்படின்னும் தனக்குத்தானே கேள்வி எழுப்புகிறாரு நான் முத்துக்குமார் அவர்கள். நெக்ஸ்ட் டே காலைல எந்திரிச்சு பார்த்த உடனே திரும்ப கண்ணாடியை பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது பேக் டு நார்மல், திரும்ப அதே பழைய நான் முத்துக்குமாரா மாறிட்டாரு. அது எப்படி ஒரு நாள் முழுக்க நான் வந்து சின்ன பையனா இருந்திருக்கேன், நெக்ஸ்ட் டே வந்து நான் பழைய அதே நிலையில இருக்கக்கூடிய நான் முத்துக்குமாரா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கேள்வி. அப்ப ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது அப்படி மர்மமா இருக்கு, புதுரா இருக்கு. அப்ப நான் ஏன் சின்ன பையனானேன், எப்படி சின்ன பையனானேன் அப்படி நிறைய கேள்விகள். அப்படி இருக்கும்போது கண்ணாடி சொல்லுது, 2 நாளைக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி கிட்ட நீ என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குது. இல்லையே அப்படின்னு நான் முத்துக்குமார் சொல்ல. நான் சொல்லவா, வேலைன்னு இப்படி போட்டி பொறாமைகளுக்கு நடுவுல ஓடிக்கிட்டு இருக்கிறது டயர்டா இருக்கு. மறுபடியும் 7-8 வயசு பையனா மாறினா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நான் முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய மனைவி கிட்ட சும்மா ஒரு போற போக்குல பேச்சு வாக்குல சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னதை அந்த கண்ணாடி கேட்டுருச்சு போல இருக்கு. கண்ணாடி காலத்தினுடைய பிரதிபலிப்பு இல்லையா, அப்படியே திரும்பி நான் முத்துக்குமார் அவர்களை 7-8 வயசுக்கு கூட்டி போயிருச்சு. நான் முத்துக்குமாருக்கு ஞாபகம் வருது, ஆமா அப்படித்தான் சொன்னேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இப்ப சந்தோஷமா இருக்க அப்படின்னு கண்ணாடி கேக்குது. இல்ல, அந்தந்த வயசுக்கு அது சந்தோஷம், மேட்டுலையும் பள்ளத்திலையும் ஓடத்தான் நதி படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு நான் முத்துக்குமார் சொல்றாரு. இவனானதில் நான் முத்துக்குமாரை விட மகனும் மனைவியும் தான் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். லிங்குசாமி சாருக்கு போன் பண்ணி, சார் இன்னைக்கு நைட்டே கிளம்பிடலாம் சார் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு கட்டுரை முடியுது. நம்ம ஆசைப்பட்ட உடனே அது நடந்தால் எப்படி இருக்கும், அப்படி நடந்துட்டால் அந்த ஒரு நாள் எப்படி கழியும் அப்படிங்கறத நான் முத்துக்குமார் அவர்களுக்கு நடந்த மாதிரி அவர் எழுதியிருக்கிறார். இலக்கியத்திற்குள் ஒருவர் தனி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, லைக் அந்த இலக்கியத்திற்குள்ள ஒருவர் தன்னையே இழத்தல் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அப்படி இருப்பவர்களால் மட்டும்தான் இப்படி எல்லாம் உரைநடையை கொண்டு போக முடியும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த ஒரு கட்டுரையில நான் முத்துக்குமார் அவர்கள் நம்ம கிட்ட இன்னும் என்ன சுவாரஸ்யமான தகவல்களையும் விஷயங்களையும் அனுபவத்தையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க இருக்கிறார் அப்படின்றதையும், நான் இன்னும் என்னென்ன புத்தகங்களை வாசிக்க வேண்டும் அப்படிங்கறதையும், என்ன புத்தகங்களை நம்ம மதிப்புரை செஞ்சு காணொளியாக பதிவு பண்ணலாம், எந்த புத்தகத்தை விமர்சனம் செய்யலாம் அப்படின்றதையும் மறக்காம கருத்து பட்டியலை பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க, பேசுவோம். நன்றி. வாழ்க தமிழ்.